அதாவது இவர் தன்னுடைய அந்த 14 ஆண்டு வனவாசத்தை துவக்குவதற்கு முன்னதாக பரத்வாஜ முனிவரினுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டுதான் இவர் அந்த வனவாசத்திற்கு கிளம்பினார். இந்த வனவாசமானது முடித்து திரும்பி வரும் பொழுதும் அதே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ராமனுடைய ஆசையாக இருந்தது. அதனால வரும்பொழுது அப்படியே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே எல்லாரையும் உட்கார வச்சு பரத்வாஜ முனிவர் உபசரிக்கிறார். பரத்வாஜ முனிவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் நீங்கள் இங்கேயே தங்கி உணவறிந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பரத்வாஜ முனிவர் ராமபிரானை வலியுறுத்துகிறார். ராமபிரானுக்கு எப்படி மறுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதே நேரத்திலே, அதாவது இந்த நாள்ல கரெக்டா வரலன்னா, நீங்க 14 இயர்ஸ்ல இந்த 14 வருஷத்துல சரியா வரலன்னா நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொல்லியிருந்தான் இல்லையா, அதுதான் இவருடைய நினைவிற்கு வர்றது ராமனுக்கு. உடனே என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்துல இருந்து ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டு, அனுமாரை கூப்பிட்டு, நீ உடனடியாக சென்று அயோத்திக்கு சென்று நான் வந்து கொண்டிருக்கின்ற அந்த தகவலை பரதனிடம் சொல் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமியை அனுப்பிச்சுட்டாராம். இப்போ இங்க பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துல எல்லாருக்கும் விருந்து பரிமாறின்னு இருக்கா. விருந்து பரிமாறும் பொழுது எல்லோருக்கும் இலையை போட்டு எல்லோருக்கும் விருந்து பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல பரத்வாஜ முனிவர் என்ன பண்ணாருன்னா, ஆஞ்சநேய சுவாமி தான் அயோத்திக்கு போயிட்டாரு, அவர் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக அவர் வரமாட்டார் நினைச்சுண்டு அவருக்கு மட்டும் இலைய போடவே இல்லையாம். அவருக்கு மட்டும் இலைய போடல. ஆனால் சாப்பாடு, அந்த விருந்தானது துவங்க போகிறது. அந்த நேரத்திலே மிகச் சரியாக அனுமனானவர் வந்து விடுகிறார். ஆஞ்சநேய சுவாமி வந்த உடனே எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ராமபிரான் சொன்னாராம், எனக்கு முன்னால் அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னால், இலைக்கு முன்னால் அந்த பக்கமா உட்காத்தி வச்சு மேல் பக்கம் இருக்கிற பகுதி எல்லாம், அதாவது ஆஞ்சநேய சுவாமி பகுதியில் எல்லாத்திலையும் வெறும் பழங்களையும் காய்கறிகளையும் பரிமாற சொன்னாராம். அந்த பழக்கத்தை தானே நாம் இன்றளவும் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். மேல பார்த்தோம்னா நம்ம இந்த கறி அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறிகளைத்தானே பரிமாறுகிறோம். அதுபோல கறி, கீரை முதலான விஷயங்களையும் பழங்களையும் மேல் புறத்திலே பரிமாறி வைத்து விட்டு ராமபிரான் ஆஞ்சநேய சுவாமியும் உணவருந்த சொன்னாராம். ஆக அந்த சாப்பாட்டு விஷயத்தில் கூட சரியான நெறிமுறையை பின்பற்றியதால் தான் அந்த ராமனை சாப்பாட்டு ராமன் என்று சொல்லி மிகவும் புகழ்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது போக இன்னும் ஒரு சில பேர் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, தம்பி அங்க உயிரை மாய்த்து கொள்வான் என்று தெரிந்து கூட அந்த சாப்பாட்டுக்கு ராமன் முக்கியத்துவம் கொடுத்துட்டானே, அதனாலதான் சாப்பாட்டு ராமன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதிலெல்லாம் உண்மை இல்லை.